ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. நம்ம விஜய் மாப்பிள்ளை போல் ட்ரெஸ் பண்ணின்னு வராரு. மாமியும் மாமாவும், என்னடா விஜய் மாப்பிள்ளை போல் இருக்கிற, மாமா போல் ட்ரெஸ் பண்ணின்னு வந்திருக்கிறேன்னு கேட்குறாங்க. மாமாவும் இந்த மாமா இல்லைங்க, தாய் மாமான்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்கிறாரு இந்த இடத்துல. அவங்க முழிக்கிறாங்க, என்ன இவன் இப்படி இருக்க, பூமர் மாமான்னு சொல்கிறாங்களா அப்படிலான்னு பேசுகிறாங்க. உண்மையிலேயே சூப்பர் பூமர் மாமா தான் நம்ம விஜய். குமரனோட அம்மா வந்திருக்காங்க. குமரனோட அம்மாவும் 40 இன்னைக்கு ஹைலைட்டு. என்னடி ஒரு அம்மாவை பார்க்க வந்துட்டு எல்லாரையும் விசாரிக்கிற, ஒரு அம்மாவை விசாரிக்கிறியான்னு கேட்குறாங்க பாட்டி. அதுக்கு சொல்கிறாங்க, என்ன கட்டி புரள சொல்கிறியா அம்மானா, நல்லா கெத்தாக புடவை கட்டிக்கின்னு உட்காந்துருக்குறேன், என்ன விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இதுக்கு தான் குமரன் அவங்க அம்மா வேணும், இந்த இடத்துல வரணும்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸுமே ஆசைப்பட்டோம். சூப்பர் குமரனோட அம்மா. குமரன் நிவின்னா பொருளுங்களாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. பார்க்க சொல்கிறாங்க. என்னடா ஒரு அம்மாவை வந்து ட்ராப் பண்ணுன்னு பார்த்தா ஆட்டோவில் வர சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உடனே பாட்டி அவங்க சொன்ன வார்த்தையை திரும்பி சொல்கிறாங்க. என்ன அம்மானா கட்டி பொருளை சொல்கிறியான்னா, சூப்பர் பாட்டி. இன்றைக்கி 2 பேருமே சூப்பரான சீனு. இங்கே தாத்தா பாட்டி வராங்க. யாருமே வந்து அழைக்காத இடத்துக்கு வர மாட்டாங்க. ஒரு இன்வைட் பண்ணாமையே நம்ம தாத்தா பாட்டி எவ்வளோ பெரிய மனசு, இதெல்லாம் நீட்டாக வந்து நர்மதாவை பார்க்க வராங்க. சாரதாம்மாவும் முழிக்கிறாங்க. குமரனும் தாத்தா பாட்டி வராங்க, எதுவும் பேசாதீங்கன்றாங்க. உள்ளே வாங்கன்னு கூட்டிக்கின்னு போகிறாங்க. அவங்க வந்து கிஃப்ட் பொருள் தராங்க. வேணாங்க, உங்கள் பேரன் இப்படிலாம் பண்ணுறாரு, உங்கள் பேரன் மேலே நம்பிக்கையே இல்லை, இவர் கான்ட்ராக்ட் கல்யாணம் ஒரு பக்கம்னா இப்போ வந்து கூத்து அடிச்சுக்கின்னு தண்ணி அடிச்சுக்கின்னு இப்படி பண்ணுறாரு, அவரை போய் குழந்தை போல் இருக்கிறதுன்றீங்களா. தாத்தா மறுபடியும் புரிய வைக்கிறாரு. என் பேரனோட மனசு குழந்தை மனசு தான், அவனை உங்களால் இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது சாரதா, அவனோட மனசு போல் யாருக்குமே வராது, அவன் செய்தது தவறு, நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும்தான், போக போக புரிஞ்சுப்பீங்க. எப்பவுமே காவேரி எங்கள் வீட்டு பொண்ணு தான். கடவுள் வந்து எதுக்காக காவேரி விஜயை சந்திக்க வைக்கணும், இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ண வைக்கணும், காவேரிக்கு விஜய் தான், விஜய்க்கு காவேரி தான் சொல்லிட்டு கடவுள் தீர்மானம் பண்ணதுனால தான் இந்த மேரேஜே நடந்தது. இது காலம் பதில் சொல்லணும். செம்மையாக சொல்லி புரிய வைக்கிறாரு. இனிமேலும் அந்த சாரதம்மா புரிஞ்சிக்காமல் கான்ட்ராக்ட்னு பேசினா இதில் ஒரு இதுவே கிடையாது. இனிமேல் புரிஞ்சுக்கணும். கடவுள் போட்ட அமைப்பால் தான் அந்த கல்யாணம் நடந்தது. இன்றைக்கி இப்போ மனைவி தான் ஓணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கஷ்டப்படுறாரு. ஆனால் அந்த அம்மா வீட்டில் ஒரு பொண்ணை வச்சுக்கின்னு அவன் ஞாபகம் வந்தால் என்ன முடிவு பண்ணுவா, அந்த பொண்ணு என்ன முடிவு பண்ணுறது. காவேரி விஜய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க வாய்க்கில் அவங்க முடிவு பண்ணுறாங்க. இதில் வெண்ணிலாவுக்கு எங்கேருந்து இடம் வந்தது. தயவுசெய்து சாரதம்மா புரிஞ்சுக்கின்னு இனி நர்மதா ஃபங்க்ஷனில் விஜய் என்ன பண்ணுறாரு, சீரோடு வரப்போகிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுத்த போகிறாரு. எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பாய்.